உற்சாகமான காலை வணக்கம். காலையில எல்லாரும் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் பேசுனது ரொம்ப எனர்ஜியா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை தெளிவா விளக்கமா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 பொருளாதார சுதந்திரத்தை பிபிஏ ஸ்பீட் கேஷ் ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்காக ஸ்பீடு கிரிப்டோ எல்லா நிலையிலும் தயார் நிலையில இருக்கு. அதுக்கான வேலைகளை சங்கர் சார் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த டெவலப்பர்ஸ் ஒரு டிஸ்கஷன் முடிச்சு இன்னைக்கு ஃபைனல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்கெல்லாம் அந்த கிரிப்டோ வேலட்ல உங்களுடைய சேஃபால் வேலட்ல என்ன டாலர் சொல்லியிருக்காங்களோ 51, 52, 53 டாலர், $51 யூஎஸ்டிடியும், $2 மதிப்புள்ள பிஎன்பி கேஸ் ஃபீஸுக்காக இதெல்லாம் பாபு சார் மூலியமா, செந்தில் சார், உஷாராணி மேடம் இவங்களுடைய மூலியமா நீங்க ஆலோசனை பெற்று அதெல்லாம் வாங்கிருங்க. இதெல்லாம் இமீடியட்டா நடக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி சங்கர் சார் மூலியமா காத்திருக்கு. அது இன்னும் ஒரு வாரம் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு தெள்ள தெளிவா விளக்குவார். ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே, யாரெல்லாம் பொறுமையாக நிதானமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் பண்ணலாம். இங்க அவசரப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. ஏன் நம்ம 4வது லெவல் இன்னும் வரல, நம்ம ஏன் சீக்கிரமா வரல அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நாம தான் பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல அப்டேட் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட் நடந்துகிட்டே இருக்குது. ஆகவே நீங்களாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லுவேன். இங்க இருக்க 17,000 பேர் வந்திருக்கோம். 17,000 பேரும் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கிறது. மிகப்பெரிய உண்மையே அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் நாங்கெல்லாம். சார் எல்லாருமே இப்ப சங்கர் சாரோட ஸ்பீச் கேட்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சார் ரெடியா இருக்குன்னா என்ன பண்ணணும்? நம்ம தூங்கிட்டு இருக்கவங்க ஆனலைஸ் பண்ண மாட்டாங்க. ரெடியா இருக்கிறவங்க ஆனலைஸ் பண்ணிடுவாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, above 100. ஓகே, பாபு சார் நீங்க ஹேண்ட் ஸ்லோ பண்ணிருங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார், விட்டுருங்க பரவாயில்ல. 100 பேர் இருந்தாலே நம்ம அது சக்சஸ் ஃபார்முலா தான் சார். போரும் முத்துக்குட்டி சார், போரும் சார். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். இப்ப நம்ம பண்ணிருக்க ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு பியூர்லி டொனேஷன் பிளான், பியூர்லி டொனேஷன், ஃபுல்லி ஆட்டோ ஃபில்லிங் பிளான், ஒரு ஹெல்பிங் பிளான். அப்ப இதை விட தாண்டி நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். அதுக்கு மட்டும் கரெக்டா நீங்க பதில் சொல்லணும் சார். எனக்கு என்னுடைய ஐடி இருக்கு, நான் ஒர்க் பண்ண தயாரா இருக்கேன், நான் இன்னும் 100 நபர்களை கூட கொடுக்க தயாரா இருப்பேன். ஆனால் எனக்கு தினமும் ஒரு வருமானம் வந்தா நல்லா இருக்கும் சார். இதை கேட்க நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு டெய்லி ஒரு இன்கம் வந்தா, இந்த ஸ்பீட் கேஸ்ல இருந்து ஒரு வருமானம் வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஆனலைஸ் பண்ணுங்க. டெய்லி எனக்கு வரணும். நான் இந்த ஸ்பீட் கேஸ் தான் என்னுடைய உயிர், இந்த ஸ்பீட் கேஸ் தான் என்னுடைய உலகம். டெய்லி எனக்கு ஒரு வருமானம் வந்தா நல்லா இருக்குங்கிறத ஆனலைஸ் பண்ணுங்க சார். எல்லாருமே பண்ணலாம். யாருக்கெல்லாம் தினமும் எனக்கு காலையில எந்திரிச்சோன்னு எனக்கு ஒரு 10,000 இருக்கணும், 20,000 இருக்கணும், 50,000 இருக்கணும், 1 லட்சம் இருக்கணும், இல்ல ஒரு 1000 ரூபாய் இருக்கணும் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். 140 பேர். ஓகே சார். அதற்காக தான் நம்மளுடைய சங்கர் சார் இந்த ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஹேண்ட் ஸ்லோ பண்ணிக்கங்க. எல்லாமே நமக்கான திட்டம். இந்த ஸ்பீட் கேஸ்ல வந்துட்டா வேற எதையும் நீங்க சிந்தனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு சங்கர் சார். அதனால நம்ம அவரை வெல்கம் பண்றேன்.
இன்னும் ஒரு வாரத்துல அந்த இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கும். நம்பிக்கையோட பயணம் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து ஒரு ஆலமர விதையை போட்டிருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க, ஆலமர விதை. கிரீதர் சொன்னார்ல, எங்கேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க அப்படின்னு. சார், அவர்களை பத்தி எல்லாம் நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சோம்பேறிகளுக்கு சொந்தம் இல்லை இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ப்ராஜெக்ட். பொறுப்பற்றவர்களுக்கு இது சொந்தம் இருக்காது. இங்க பொறுப்புள்ளவர்கள் மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து பேச சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா பாபு சார் வந்து ஃபுல்லா நோட்ஸ் பண்ணுவார். யாராரு பேசுறா, எத்தனை ஐடியா எடுத்திருக்கா, என்ன பண்றோம் அப்படிங்கறது. அப்ப அவர்கள் கவனிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல நான் இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணுவேன். நான் 5 ப்ராஜெக்ட் வரைக்கும் இருப்பேன், 60 மாதம் உங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஏதோ வந்து வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோங்கிறவங்க இங்க தேவையில்லை. இங்க வந்து கோடீஸ்வரன் ஆகணும், அவ்வளவுதான். 1 கோடி ரூபாய் என் கையில இருக்கு சார் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி உறவுகள் தான் நம்மளுக்கு தேவை. அதற்கான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஸ்பீடு கேஸ்ல 1000 ரூபாய் டொனேஷன் பண்ண, அது போனா போயிட்டு போகுது அப்படிங்கிறவர்கள்லாம் இங்க அதெல்லாம் அந்த டைப்ல என்ன வரணுமோ அது வந்துகிட்டு இருக்கு. அதே போல நம்மளுடைய இலக்கு வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர். எல்லாருமே அதை மைண்ட் செட் பண்ணணும். இங்க வந்து 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகணும் அப்படின்னா இதான் ஆகணும். அதுக்கான வேலையை பார்க்கணும். உங்களுக்கு தெளிவா பிளான்ல சொல்லியிருக்காங்க. நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கோடீஸ்வரன் வாழ்க்கை வாழ்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இதுக்குள்ள இருக்கு. ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு 243 பேர் இருக்கோம். எல்லாரும் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏதாவது செய்ய மாட்டாங்களா, ஏதாவது நம்மளுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு நம்மளா கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி நண்பர்கள் கிடைச்சிருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி நட்பு வட்டாரம் கிடைச்சிருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறது முழுக்க நாங்கெல்லாம் தெரியும். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இது. நமக்கான திட்டம், நமக்கு நாமே திட்டம். நம்ம தான் உருவாக்குறோம், நம்ம தான் செயல்படுத்த போறோம். ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம். அதே போல ஸ்பீடு கிரிப்டோ இது உங்களுக்கு நமக்காக வந்திருக்குது. முதல் 1000 பேர் ஏன் சொன்னாரு? டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, முதல் 1000 நபர்கள் நமக்கு தேவை. அதுல சிஸ்டம் ப்ரமோட்டரா வர்றவங்களுக்கு வாய்ப்பு 12 பேர் கொடுக்க சொன்னாங்க. 12 நபர்களை கொடுக்க சொன்னாங்க சிஸ்டம் ப்ரமோட்டருக்கு. சரி, 6 பேர் ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6 பேரை கொடுத்தனாலும் உள்ள வந்துருங்க சார். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 பேர் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். உஷாராணி மேடமா இருக்கட்டும், இல்ல பாலசுப்ரமணியன், சாரி செந்தில்குமார் சாரா இருக்கட்டும், ஆரோக்கியசாமி, நிறைய கிரிப்டோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் இதுக்குள்ள இருக்காங்க. ஒரே நாள்ல 5000 என்ட்ரி உள்ள வரத்துக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது உலகம் ஃபுல்லா போகுது, உலகம் ஃபுல்லா போகுது, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எங்களை பொறுத்த வரையில் இங்க இருக்கிற நண்பர்கள், நீங்க வந்து அந்த $50 விஷயத்துல நீங்க மைண்ட் செட் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்ற நண்பர்களே, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குங்கிறது எனக்கு தெரியுது. இந்த உள்ள ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். ஆகவே இதை காலதாமதப்படுத்தாதீங்க. இன்னைக்கு தேதி 7, இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அப்புறம் 1000 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா யாரு வேணாலும் ஓப்பன்ல விட்டுருவாங்க. அப்ப அது நீங்க முந்திக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க இதுக்குள்ள. அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சங்கர் சாரை வெல்கம் பண்றேன். சங்கர் சாரை வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில வரிகள், அவர் சொல்ற விஷயத்த நல்லா காது கொடுத்து கேளுங்க. டே 1ல இருந்து ஒன்னு சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சங்கர் சார். Thank you, sir. Thank you to all. Happy morning. Giri sir, well done. First time அப்படின்னா சில ஃபில்லர்ஸ் இருந்தாலும் நல்லா பண்ணீங்க. நீங்களும் தேனி ராஜேஷும் இன்டராக்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நீங்க டியூன் பண்ண ராஜேஷ் கிட்ட இருந்து அப்படியே மறைத்திறந்து வெள்ளம் போல அப்படியே அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த டீம் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஷேரிங்கா இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் நம்மளும் இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து ராஜேஷ் சார் மூலியமா இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ப்ளோர் ஆகணும்.
ஒவ்வொருத்தருடைய ஷேரிங்கும் எக்ஸ்ப்ளோர் ஆகணும். அதனாலதான் நம்ம வந்து டேஸை வந்து செப்பரேட் பண்ணிருக்கோம். வெனஸ்டே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், தேர்ஸ்டே வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ். இதுதான் மெயின் ஷேரிங். இன்னும் நம்ம எந்த இலக்கு போகணும் அப்படின்றது ஒரு அந்த ஜூம் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருத்தர் மனசுலயும் அப்படி பசுமரத்தல் ஆணி போல பதியணும். இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள். சிறப்பா இருந்தது. நன்றிகள், வாழ்த்துக்கள் கிரி சார், வாழ்த்துக்கள். எல்லாரும் பேசின எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார். இன்னும் கரெக்டா 1 வாரங்கள் தான் இருக்கு நம்ம லான்ச்சிங்க்கு. இந்த 1 வாரத்துல நீங்க எவ்வளவு ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸை கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. அது வந்து கிரிப்டோவுக்காக அடித்தளம் மட்டும் இல்ல, இது வந்து உங்களோட வாழ்க்கையே வந்து மாற்ற போற விஷயம். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மேக்சிமம் ஃபைனல் ஆகி நாளைக்கு ட்ரையல் பாக்குற அளவுக்கு வந்துரும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறோம். அப்ப ட்ரையல் வந்து ஒரு 2 நாள் பார்த்துட்டா கூட நம்ம லான்ச்சிங் பண்ணிட்டு நம்ம ஐடியா வந்து பண்ணிடலாம். அதுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் டே பை டே எடுத்துருவோம். புது கோடிங் அநேகமா நாளைக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பீட் கேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் கோடு அது முடிஞ்சுதான். இன்னும் 2 டேஸ்ல அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 2 or 3 டேஸ்ல இன்னைக்கு அதையும் நம்ம ஃபைனல் பண்ணி நாளைக்கு ஏர்லி மார்னிங் மீட்டிங்ல நம்ம அதை வந்து கிளியரா நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். எந்த டேட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோன்றத கூட நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் மாறும். நம்மளுடைய ஈவினிங்ஸ் பிஓபில அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இனி வரும் காலங்களில் பிஓபி வந்து கிரிப்டோ ஸ்பீடு கேஷ் இரண்டும் நேரங்கள் வந்து பிரிக்கப்பட்டு பிளான் வந்து சொல்லும் போது 5 ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப 2 ப்ராஜெக்ட் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என்ற மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கள் வரும். இவங்க சொல்றதான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய ஐடிஸ் எல்லாராலும் எடுக்க முடியும். இப்ப 80% நெகட்டிவ் இருக்கு, 20% பாசிட்டிவ் இருக்கு. அப்படி இன்னைய காலகட்டத்துல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது உண்மையா கூட இருக்கலாம். பட் ஆனா இனி வரும் காலங்கள்ல பாருங்க, நிச்சயமா நம்ம பேசுறது எல்லாமே 90% பாசிட்டிவா தான் இருக்கும். சில பேரை வந்து அந்த 10% வந்து இன்னைக்கு எப்பயுமே மாத்த முடியாது. கண்டிப்பா 90% பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், ரிவர்ஸ் ப்ராசஸ்ல பண்ணலாம், எந்த நேரத்துல வேணா எதை வேணாலும் நம்ம இந்த பிளான்ல தாங்கி பிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி உண்டு, அது வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்ற வார்த்தைகள் தான். இப்ப வந்து நான் ஒவ்வொரு நாளும் டே பை டே சொல்லிட்டே தான் வரேன். 1000 ஐடி நீங்க கொண்டு வாங்க, 1000 ஐடி கொண்டு வாங்க, அன்னைக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எல்லாமே ஒன்னு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் இந்த ஐடியை கொண்டு வரோம். 150 200 ஐடிஸ் கொண்டு வரதுனால டெஃபினட்டா இது வந்து ஒரு லெவல் ரிசீவ்டுக்கும் கண்டிப்பா மினிமம் 2 months கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த 2 months என்னடா இவங்க ஒரு வருமானம் இல்லாம இருப்பாங்களா? ஸ்பீடு கேஷ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைய காலகட்டத்துல 100% ஃப்ரீயா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 3 ப்ராஜெக்ட்ல இருந்து பணம் வந்துட்டு இருக்கோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இன்றைக்கும் சொல்றேன், ஈஸி சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் நம்ம காசு வாங்கிட்டு இருக்கலாம். நம்மளுடைய ஸ்டேஜ் கிரௌத்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் தான், ஓவர் நைட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் மாதிரி ஓவர் நைட் கிடையாது. மற்ற கான்செப்ட் எந்த கான்செப்ட் மாதிரியும் கிடையாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அழகா ஒரு குழந்தையோட வளர்ச்சி எப்படி ஒரு மனிதனா மாறுகிறானோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு மீசை வச்ச மனுஷன் 18 வருஷம் ஆகுமா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. 5 வருஷம் நம்மளோட growth பீரியட். 2வது வருஷத்துல இருந்து கோல்டன் இயர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நிச்சயமா நடக்கும். பொறுமை வேணும், பேஷன்ஸ் வேணும். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் இங்க இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட மட்டும்தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை டே பை டே பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, அப்ரூவல்ல பிரச்சனை இருந்தது, சரி பண்ணி கொடுத்தோம். தீபத்துல பிரச்சனை இருந்தது, சரி பண்ணி கொடுத்தோம். பணம் எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னாங்க, சிங்கிள் ரிசிப்டா அனுப்புற மாதிரி பண்ணோம். ஒரு ரிசிப்ட் போனாதான் அடுத்த ரிசிப்ட் ஓபன் ஆகும் பண்ணோம். அதை கண்ட்ரோல் பண்ணோம். 1000 ரூபாய் சென்ட் பண்ணாம பணம் வாங்கிட்டு இருந்தாங்க, பைபாஸ கொண்டு வந்தோம். சென்ட் பண்ணாம ரிசீவ் பண்ணிட்டு வந்தாங்க, பணம் 1000 ரூபாய் கட்டியும் சென்ட் பண்ணாம வெறும் ரிசீவ் மட்டும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்கு டூ நாட் டொனேட் என்ற கண்டிஷனை கொண்டு வந்தோம்.
வாங்குற ஸ்பான்சர் வந்து 1000 ரூபாய வந்து வாங்காம அப்படியே ஐடி போட்டுறாங்க இந்த சிஸ்டம் ப்ரொமோட் ஆகிறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு ஐடி போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணணும், அடுத்த ஐடி போடணும், லாக் பண்ணணும். அப்புறம் நீங்க எப்பெல்லாம் ரிக்வஸ்ட் பண்றீங்களோ 2 பேர் போட்டா லாக் பண்ணணும், அப்புறம் 3 பேருக்கு லாக் பண்ணணும், அப்புறம் 5 பேருக்கு லாக் பண்ணணும், இப்ப திருப்பி 1 பேருக்கு லாக் பண்ணணும், இப்ப 5 பேருக்கு லாக் பண்ணணும். இப்படி எப்பெல்லாம் அந்த சிஸ்டத்துக்கு வந்து இடைஞ்சல் வரும்போதெல்லாம் எவ்வளவு தாக்குதலாக இருந்தாலும் அதை நாகரிகமா ஹேண்டில் பண்ணி இவ்வளவு தூரம் 17,000 ஐடி கொண்டு வந்திருக்க முடியும்னா இது யாரால முடியும்? நம்மால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது இது. சரி, என்ன இன்னும் வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாமா? இந்த சென்ட் ரிசீவ்ல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, இவ்வளவு பேர் இதுக்கு கஷ்டப்படணுமா? ஒரு அருமையான ப்ராஜெக்ட், ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட், கஷ்டம் இருக்கும், அது தவறு இல்லை. ஆனா இவ்வளவு பேர் வாலண்டியர்ஸ் வச்சு அந்த வாலண்டியர்ஸ் இது உயிரா நினைச்சு எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, இது கஷ்டம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு அழகான டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் கையில கிடைக்குது எனக்கு. அதை நம்ம இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு சர்டைன் ஐடிஸ் வரும்போது ஒருத்தர் வெளில போற அந்த ஸ்டேஜ், அதே சர்டைன் ஐடிஸ்ல 4 பேர் வெளில போறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் புது கோடிங் நம்ம பண்ண போறோம். இன்னொரு 2 or 3 days, மேக்ஸிமம் 4 days. அவர் சொன்னது 2 நாள் தான் சார் இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் ஒரு 4 நாள் நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோம். அநேகமா 15th அன்னைக்கே கூட ரெண்டுத்தையுமே ஒரே நாள்ல நம்ம லான்ச்சிங் பண்ணி ஒரு டபுள் தமாக்கா, பெட்ட சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, அது கூட நம்ம என்ஜாய் பண்ணலாம். சோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஜூம்ல கூட்டம் வர மாட்டேங்குது, ஜூம்ல கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு உடனே இது வந்து எப்ப தெரியுமா, நான் ஒரு 1.5 month பிஃபோரே நான் ஜூம்ல கூட்டம் அப்ப சிந்திச்சது ஒண்ணு, சரி நம்ம கொண்டு போறது ஒரு மிகப்பெரிய மேன் பவர் வரப்போகுது. இந்த மிகப்பெரிய மேன் பவர் வரும்போது நம்ம ஏன் ரிவர்ஸ் ப்ராசஸ் எல்லாம் ஏன் வைக்க கூடாது? நிறைய வைக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் அதுல ஒண்ணு வந்து இன்னும் நிறைய நம்ம வைக்க போறோம். அதுல ஒண்ணு வந்து இவ்வளவு பெரிய டேட்டா பேஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தொகை வச்சா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல் கான்ட்ரிபியூஷன் வச்சோம்னா உழைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் வருமே. அவங்க ஜாலியா இதையும் என்ஜாய் பண்ணிட்டு கிரிப்டோவும் என்ஜாய் பண்ணிட்டு 2 மாசம் 3 மாசம் கூட கழிச்சு வரட்டுமே, சைக்கிள் வரட்டுமே, அதையும் என்ஜாய் பண்ணிட்டு ரீபர்த்தையும் என்ஜாய் பண்ணிட்டு ஸ்பான்சர் இன்கம் நம்மளோட உயிர் நாடி என்ஜாய் பண்ணிட்டு ஒரு மிக உயிரோட்டமா இருக்குமே. கண்டிப்பா ஜூம்ல அன்னைக்கு 5000 பேர் வருவாங்களே. இதை நான் சிந்திச்சு அன்னைக்கே நான் ராமலிங்கம் சார்ட்டி பேசினேன், ராஜா சார்ட்டி பேசினேன். 3 பேருமே கான்ஃபரன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணாத அன்னைக்கே நான் உட்காந்து பிளான ரெடி பண்ணிட்டேன். பிளான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் அந்த பிளானுக்கு மறுபடியும் ஒரு உயிர் கொடுத்து வேற மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஆஹா இதை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பிளானை டிசைன் பண்ணி எப்பயோ வச்சுட்டேன். இன்னைக்கு ட்ரஸ்ட் ஓபன் ஆகுது. ட்ரஸ்ட்ல வந்து 12 பேர் முடிச்சவங்க தான் ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த 12ன்றது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த எண். அந்த 12 எல்லாருமே முடிக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த 12 அப்படின்னும் போது சாதாரணமா ஒரு நீங்க இப்ப ராஜேஷ் இருக்காரு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சில ராஜேஷ் சார் ஒரு 12 பேரை அறிமுகப்படுத்திருக்காரு அப்படின்னா அந்த 12 பேரும் 12 பேர் பண்ணுவாங்க. அப்ப 12 ஸ்கொயர். அது அடுத்த லெவல் வந்து 12 கியூப், அடுத்த லெவல் வந்து 12 power 4. இதுதான் லெவலுக்குரிய கால்குலேஷன். அப்ப 12 power 4னாலே நம்ம டீம்ல 20,004 லெவல் 5 லெவல் மானிட்டரிங் பண்ணலாம். அதுக்கு மேல மானிட்டரிங் பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஒரு டாப் லீடரால லெவலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 4 தான். சரி, இது ஒரு எளிமையான ப்ராஜெக்ட், மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. நேத்து ராதாகிருஷ்ணன் சார் எனக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கோயில இருந்தப்ப வெறும் 1000 ரூபாய் கட்டி எனக்கு 4000 ரூபாய் பணம் வந்திருக்கு சார், 400% எனக்கு வந்திருக்கு, நீங்க நிரூபிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எவ்வளவுனா 3 மாசத்துல. சோ அவர் வந்து அந்த கோடிகளை பத்தி திங்க் பண்ணல. ஒரு சராசரி மனிதன் வந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு 4000 ரூபாய் வாங்கும் போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். 400% சொல்லி போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். இப்ப ராதாகிருஷ்ணன் சார் கூட பேசியிருந்தார். இப்ப நம்ம இதுல எனக்கு அவ்வளவு ஹாப்பி. அப்ப நான் அப்ப சாமியை கும்பிட்டுட்டு இருக்கேன், மெசேஜ் வருது. சாமியை கும்பிட்டுட்டு மெசேஜ பாக்குறேன், ஃபர்ஸ்ட் மெசேஜ் எனக்கு வாழ்த்து மெசேஜ். இதுதான் சார் ஒரு மனிதனுக்கு வேணும். சோ அந்த மாதிரி இந்த 12 power 4 இந்த 12 power 3 அப்படின்னும் போது எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, கிரிப்டோக்காக 12 பேர், ட்ரஸ்டுக்காக 12 பேர், 6 பேர் போட்டாலும்
சும்மா இல்ல, இந்த நிறைய பேர் ஜூனியரா இருந்தவங்க இப்ப 12 முடிச்சிட்டாங்க, எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் பைண்டட், சான்ஸே இல்ல. ஸ்பீடு கேஷ் பைண்டட். அப்ப வந்து நேத்து முத்துலிங்கம் சார் இப்ப காலைல பேசினாரு, அரியலூர்ல இருந்து என்கிட்ட பேசினார், அதே கோயில தான் இருந்தேன். சங்கர் சார், கடலூர்ல எனக்கு டீம் இருக்கு, எல்லாருமே உங்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னாரு. வாங்க இன்ஸ்டியூட்டுக்கு வர சொல்லுங்க சார். கடலூர்ல இருக்கிற 5 லீடர்ஸ் வந்து இப்ப சண்டே வராங்க, இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்க்க வராங்க. அதுல என்னுடைய தம்பி ஜெய்சிங் இருக்காப்புல. ஜெய்சிங்லாம் நான் பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷம் மேல ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய எல்லாமே நெய்வேலி டீம் எல்லாமே இப்ப வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஒவ்வொருத்தருமே கடலூர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே நிறைய பேர் எல்லாம் போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ பரவிடுச்சு சார். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ் நம்ம உடைக்க பாசிட்டிவ் மேல ஏறுது சார். 90% நெகட்டிவ் இருந்தது சார் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனா நாங்க 100% பாசிட்டிவா இருந்தோம். நாங்க 100% பாசிட்டிவா இருந்தனால்தான் 90% நெகட்டிவ் உடைச்சோம் சார். அதுதான் நான் அப்பப்ப சொல்லுவேன், எங்களுக்கு அந்த சக்தி இருக்கு, இறைவன் எங்க கிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்க வீட்டு 100% பாசிட்டிவ் வச்சு 90% நெகட்டிவ் உடைச்சு இன்னைக்கு மக்கள் முன்னாடி தெளிந்த நீரோடை போல இருக்குன்னு சொன்னாங்க. மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். இனிமேல் பாருங்க, இன்னும் அது ராமிங் சார் முடிவு பண்ணுவார் எப்ப ஸ்டார்ட் பண்றதுன்னு. அதுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் விஷயமா ராமலிங் சார் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுல கண்டிப்பா உங்களுக்கு, ஏன்னா இது மக்கள் டு மக்கள், நம்ம ஒரு லெவல் டொனேஷன் அப்படின்னு சொல்றதை வச்சுட்டு நீ ட்ரஸ்டுக்கு பணம் போட்டு நாங்க பேவ் பண்றோம், அதை ஒரு காலம் நாங்க செய்ய மாட்டோம். அதுல தெளிவா நாங்க எடுத்த முடிவு ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் எப்படி பண்ணலாம், பீப்புள் டு பீப்புள் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு 3-4 ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்றாங்க. அதெல்லாம் ஃபைனல் பண்ணி ராமலிங்கம் சார் வந்து கண்டிப்பா நல்ல செய்தியா சொல்லுவார். பிளானை பொறுத்த வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இப்ப வந்து டிஸ்கஷன்ல இருக்கு. அது கண்டிப்பா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் உங்க மத்தியில இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் சொன்ன மாதிரி 1 வீக்கோ 10 டேஸ்ல வந்துடும். இப்படி வரும்போது சாதாரணமா அந்த 12/4 பாருங்க, 20,736 பேர் நம்ம டீம்ல இருக்கிறாங்க. ஒரு 10 ரூபா நம்ம அதுக்கு வந்து 10 ரூபா நம்ம கிளைம் பண்ணா கூட டொனேஷனா ஒரு நபருக்கு 2,736,000 ரூபாய் ஒரே நாள்ல வாங்கிடுவாங்க. இப்ப போட்டு வச்சிருக்கோங்க சார். ஒரு சைக்கிள் முடிஞ்சு நமக்கு 160 கிடைக்குது, ரீபத் வரப்போகுது. இதுதான் ரிவர்ஸ் ப்ராசஸ். இது ஆரம்பத்தில் செஞ்சிருந்தா போயிருக்குமா? வாய்ப்பே இல்ல சார். இன்னைக்கு மேன் பவரை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் 12 போடுன்னு சொல்லி கொண்டு வந்து உனக்கு செட் ஆஃப் மேன் பவர் இருக்கு. இப்ப தெளிச்சா கூட உனக்கு 20 லட்சம் வரும். இதுதான் ரிவர்ஸ் ப்ராசஸ். இதேதான் அலோகேஷன்லயும் ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும். இதேதான் ஸ்பீடு கிரிப்டோலையும் நடக்கும். ஸ்டார்டிங்ல எதுக்கெல்லாம் பாசிபிளோ அந்தந்த இன்கம் மட்டும் தான் சார் இருக்கும். மேன் பவர் எப்ப வந்தாலும் நம்ம விரல விட்டாட்டலாம். இதே ஒரு மீட்டிங் நான் சொல்லியிருப்பேன், எவ்வளவுக்கு எவ்வளவு மேன் பவர் வருதோ நம்மள மாதிரி அசைச்சுக்க முடியாத சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது சார். எல்லாரையும் வாழ வைக்கலாம். இப்ப நேத்து ஜாயின் பண்றவங்க கூட பெரிய லீடர் 12 பேர் ஒரே நாள போட்டாங்கன்னா ஒரு 50 ரூபா அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணா கூட 600 ரூபா சார். ஒரு 100 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணா கூட அந்த லெவலுக்கு அந்த 12 பேர் இமிடியா போட 1,200 ரூபா அவங்களுடைய ஹியூஜ் இன்கம், அதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்கமே எடுத்துடுறாங்க அந்த 1000 ரூபாய். அந்த ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி போகும்போது லேக்ஸ் கணக்குல வருமானங்கள் வரும் சார். மோர் தென் லேக்ஸ், மேபி crore கூட தொடலாம். அது லெவல்ல ஃபில் ஆச்சுன்னா அது லெவல்ல ஃபில் ஆக வாய்ப்பு கிடையாது. நம்பர் வேணா பாக்குறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா ஒரு சராசரி மனிதன் மினிமம் 30 lakhs 40 lakhs சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இப்ப எல்லாரும் மேன் பவர் வச்சிருக்கிறதுனால, நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் மேன் பவர் வச்சிருக்கிறதுனால, திருப்பி சொல்றேன், எல்லாரும் மேன் பவர் வச்சிருக்கிறதுனால அப்ப இந்த கூட்டத்துல புதுசா சேர்ந்தவங்க யாரா இருந்தா கூட இமிடியேட்டா 12 பேரை போட்டு கிரிப்டோக்கு வர பாருங்க. இந்த லெவல் கான்ட்ரிபியூஷனை அடிச்சு நவுத்துங்க. சோ எல்லாரும் உங்களோட தாரக மந்திரம் 12 இல்ல 6 இப்படி பண்ணுங்க. 2 பேரை இப்ப இந்த 2 பேரை பண்ணி ஆகணும்ன்ற டூப்ளிகேட் நடக்குமா நடக்காதா? அசால்ட்டா எல்லாரும் 2 பேர் போடுவாங்க. எந்த கண்டிஷன் தேவையில்லை, ஃபாஸ்டா போகும் நம்மளோட சைக்கிள். நம்மளோட ஒவ்வொரு ரீபத்தும் ராட்சசன் மாதிரி வேலை செய்யும். வேற லெவல்ல நமக்கு இன்கம் இருக்கும். 2025 கோல்டன் இயரா தான் அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். 12 to the power 5 வச்சு பாருங்க, 2,48,832 பேர் வராங்க நம்மளோட மெம்பர்ஸ் நம்ம கீழே. அப்ப அது 10 ரூபா வச்சா கூட பாத்தீங்கன்னா 24 லட்சம். இதான் நான் சொன்னேன், மினிமம் 25 lakhs எல்லாருமே என்ன பண்ணும். ஒரு சராசரி மனிதன்
ஒரு வருஷத்துக்குள்ள ஏர்ன் பண்ணலாம், 6 மாசத்துக்குள்ள ஏர்ன் பண்ணலாம். ராஜேஷ் மாதிரி, தேனி ராஜேஷ் மாதிரி இருக்கிறவங்க, சையத் அலி மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இவங்க பெரிய ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் கண்ணுக்கு தெரியாத பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் 10 நாட்கள்ல இந்த 25 லட்சத்தை அடையலாம் சார், வெறும் 10 daysல. சோ மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் இந்த சண்டே பிஓபில இதெல்லாம் நான் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டைம் சண்டே பிஓபில ஸ்பீடு கிரிப்டோ எடுக்க போறேன். இந்த ஃபியூச்சர் பிளான் நிறைய சொல்ல போறேன். அதனால கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சண்டே மீட்டிங் எல்லாருமே கொண்டு வாங்க. கரெக்டா 11ஆம் தேதி மார்னிங் ஸ்பீடு கிரிப்டோ பிளான் எடுக்க போறேன். நம்மளோட மார்னிங் செஷன்ல 11, 12, 13 தொடர்ந்து 3 நாள் எடுக்க போறேன். கொஞ்சம் எல்லாரும் மார்னிங் மீட்டிங்ல ஒரு 500 பேரை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். நம்ம கூட ஒரு இன்ட்ராக்டா நடக்கும் போது எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கோங்க, கழுத்துல இறங்கி அடிப்பாங்க. 15ஆம் தேதி அபிஷியல் லான்ச்சிங். ஆனா நம்மளுடைய சிஸ்டம் பே அவுட் அப்படின்றது நமக்கு வாலெட்ல வரக்கூடியது ஒரு 2-3 தினங்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கு. 15ஆம் தேதி ஆரம்பிச்சு அப்படியே டக்குன்னுலாம் வந்துடாது, ஒரு 20 தேதி ஆயிடும். ஸோ எல்லாமே பேஷன்ஸா இருங்க. நான் 1000 ஐடி போடணும் இல்லையா, 1000 மேல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல, ரிப்போர்ட் எடுக்கும்போது தெரியும். 2 days எடுத்துடலாம். வரும்போது ஒவ்வொரு நாளும் இது தீபாவளி அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்குன்னு நான் 1 மாசமா சொல்லிட்டு இருந்தேன். அது ராமலிங்க சார் வந்து இப்பயே கூட ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் எடுக்கிற முடிவு தான். கண்டிப்பா அது எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும். எல்லாமே ஹாப்பியா இருங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குதுன்னு நினைச்சீங்க. எப்ப ஸ்பீடு கேஷ்ல வந்தீங்கன்னா அன்னைக்கே டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. டேர்னிங் பாயிண்ட்டுக்குள்ள இன்னொரு டேர்னிங் பாயிண்ட், இன்னும் டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிட்டே தான் சார் இருக்கும். உங்களுக்கு விட மாட்டோம் சார். உங்களை சம்பாதிக்க வைக்காம நாங்க தூங்க மாட்டோம் சார். இததான் டே 1 சொல்லிக்கிட்டு இருக்கோம். அததான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னைக்குமே நம்ம சோர்ந்தது இல்ல, சோரவும் மாட்டோம். ஒவ்வொரு வெற்றியும் உறுதி சார். அதனால ஐடி சார் நிறைய எடுங்க. எவ்வளவுக்குள்ள எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வருமானம். இங்க லெவல் கான்ட்ரிபியூஷன்ல வருமானம், அங்க ஸ்பான்சர்ல வருமானம், அங்க கிரிப்டோல உங்களுக்கு அங்க போய் ஒரு 3 ரெஃபர், கண்டிப்பா கிரிப்டோக்கு 3 ரெஃபர் போட்டே ஆகணும். வேற வழியே இல்ல. ஏன்னா இவ்வளவு பெரிய மேன் பவர் இங்க கிரியேட் பண்ணிட்டு அங்க கிரிப்டோக்கு வந்து 3 பேர் கூட போடலனா அது தவறாயிடும். ஈவன் ரீபர்த்து கூட அங்க வந்து ஐடி போடணும் அப்படின்ற மாதிரிதான் நாங்க சொல்லியிருக்கோம். அது இன்னும் 2 நாள் ஃபைனல் ஆயிடும். ஏன்னா மேன் பவர் அதிகமாக 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 இந்த 4வது 5வது ப்ராஜெக்ட்லாம் ஒரே நாள்ல நீங்க எல்லாம் லட்சாதிபதி ஆகலாம் சார், ஒரே நாள்ல. அது மட்டும் புரிஞ்சுங்க. சோ நம்ம ப்ராஜெக்ட் கண்டினியூஸ் ப்ராஜெக்ட்ஸ், நம்ம போகக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், இன்னைக்கு உட்காந்து அன்னைக்கு உட்காந்து கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தவங்க 10,000 ஐடி 15,000 ஐடி வந்தா ஒருத்தர் வெளில வராது. அப்ப எப்ப வரும்? இனிமேல் அது நடக்கவே நடக்காது. அதை தூக்கி எல்லாம் குப்பையில போட்டுருவாங்க. ஜூம்ல பாருங்க எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பாருங்க. எல்லாமே மாடலுக்கு உட்பட்ட சார். மாற்றம் ஒன்றுதான், அந்த வார்த்தையை மட்டும் தான் மாற்ற முடியாது. மாற்றம் என்ற வார்த்தையை மட்டும் தான் மாற்ற முடியாது. மற்றது எல்லாத்தையும் மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? செயலால, சிந்தனையால. அதனால கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைவோம் சார். வாய்ப்புக்கு நன்றி. ஹாப்பி மார்னிங். இது சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க இந்த புதன்கிழமைய. நீங்க சந்தோஷமா போய் களத்துல இன்னைக்கு சார் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க சாதாரணமா ஜூம் பண்ணாலே 600 பேர் வந்துடுறாங்க. நீங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்றீங்கன்னா 1000 பேர் ஜூம் ஃபுல் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிருங்க சார். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருங்க இந்த வர சண்டே உங்க மீட்டிங்ல. ஏன்னா 500 பேருங்கிறது சாதாரணமா வந்துடுறாங்க. சண்டே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரிப்டோ நம்ம பிஓபில கொண்டு வரோம் சார். அதனால எல்லாருமே வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. அது இல்லாம புதுசா உடனுக்கடி வருமானம் வர்றதையும் பண்ணிருக்கோம். சைக்கிள் வருமானம் அது எப்பயும் போல அந்த வருமானத்தையும் பண்ணிருக்கோம். அதை பத்தியான ஒரு சின்ன கீ நோட் மாதிரி கொடுப்பேன். ஃபுல்லா சொல்ல மாட்டேன், கீ நோட் மாதிரி சொல்லுவேன். அது எல்லோருக்குமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால இந்த சண்டே ஜூம் நமக்காக ஒரு 1000 மெம்பர்ஸ் உள்ள கொண்டு வர மாதிரி நம்ம ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவோம் சார். இந்த 3 நாள் அந்த 1000 மெம்பர்ஸ் இல்லாம வெயிட்டிங்ல இருக்கணும். எப்படி ஸ்பீடு கேஷ் வந்து ஃபயர் ஆச்சுன்னா, ஒரு சின்ன உதாரணம், 100 பேர் ஜூம்ல உள்ள நுழைய முடியாம எவ்வளவு பேர் தவிப்பாங்க சார். அதுதான் சார் சக்சஸ். நம்ம கொண்டு போன அந்த பரபரப்பு, அந்த உண்மைத்தன்மை ஒவ்வொரு நாளும் வெளிப்பட அந்த 90% நெகட்டிவ் குறைஞ்சிக்கிட்டே வந்து சார். இன்னைக்கு மக்கள் கிட்டத்தட்ட நம்ம மேல 80% பாசிட்டிவ் மட்டும் இல்ல சார், 100% பாசம், 100% அன்பு இருக்கு, 80% பாசிட்டிவ்
ஆட்டிடியூட் இருக்கு. இன்னும் 20% உள்ள இருந்துகிட்டே வேடிக்கை தான் பாக்குறாங்க. இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல அந்த 20%ம் கிளியர் ஆயிடும் சார். 100% நம்ம மேல பாசிட்டிவ் திங்கிங்கும், நம்ம மேல அன்பும், ஒவ்வொருத்தர் மேல அன்பும் செலுத்திக்கிட்டு எல்லாருமே நல்ல லெவல்ல போவாங்க சார். அதனால என்னோட ரிக்வஸ்ட், 1000 மெம்பர்ஸ் நம்ம எப்படியாச்சும், நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்கும், நாளைக்கு சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ்லயும் இதே நம்ம கருத்தை நம்ம வலியுறுத்துவோம். எல்லோரும் சேர்ந்து சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் மீட்டிங்லயும் இன்னைக்கு நான் பேசுறத நாளைக்கும் நம்ம வலியுறுத்துவோம். பேசி 1000 மெம்பர்ஸ் உள்ள மீட்டிங்கா, ஜூம் மீட்டிங்கா, ஃபர்ஸ்ட் வே கிரிப்டோனுடைய ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்பீடு கேஷ்னுடைய ஃபர்ஸ்ட் இது 100 ஜூம் ஃபுல் ஆச்சோ, அதே மாதிரி ஸ்பீடு கிரிப்டோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் 1000 பேர் ஃபுல் ஆகணும் சார். இதுதான் சார் நம்மளுடைய இலக்கு. எல்லாரும் கண்டிப்பா நீங்க கோஆபரேட் பண்ணுவீங்க. நிச்சயமா நீங்க அந்த இதை செஞ்சு தருவீங்க. எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. பண்ணி ஜூம்ல எப்படி உள்ள வரணும்னு சொல்லி கொடுங்க. இன்வைட் மட்டும் பண்ணி விட்டுறாதீங்க. ஜூமுக்குள்ள எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார். ரொம்ப சிறப்பா, ரொம்ப எல்லாருக்கும் வந்து எனர்ஜி மட்டும் இல்ல, பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தது உண்மையிலே உங்க ஸ்பீச். ஏன்னா நீங்க பண்ற அர்ப்பணிப்பு வந்து இந்த மக்களுக்காக, நம்ம திட்டத்துக்காக பண்ற அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். சங்கர் சாருக்கு எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணிருங்க. என்ன காரணம்னா, இந்த சண்டே மீட்டிங் வந்து 1000 மெம்பர்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம சார் சொன்னார்ல, இன்னைக்கு ஸ்பீடு கேஷ்ல வந்து அன்னைக்கு 100 ஃபுல் ஆனிச்சு. அதே மாதிரி சண்டே மீட்டிங் கிரிப்டோவோட பிளான் எடுக்க போறாங்க. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப எல்லாரையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணணும். ஒவ்வொரு நபருக்கும் பொறுப்பானவர்களா மாறணும். சார் நான் திரும்ப சொல்லிடுறேன், இந்த ப்ராஜெக்ட் நம்மளோடது. நீங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். எதுக்கு சொன்னோம் தெரியுமா? நான் 1 லட்சம் பேர் வர்ற வரைக்குமே அதிர்ஷ்டசாலிகள், 1 கோடி பேர் வர்ற வரைக்கும் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இங்க கடைக்கோடியில வர்ற கூட 1 ரூபாய் பாதிக்கப்படாதுங்கிறத ஒரு உறுதியா சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம 1000 பேரை கண்டிப்பா ஜூமுக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு, இறுதியா பாத்தீங்கன்னா டைம் வந்து 6:30 ஆயிட்டு. நன்றி சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த கிரிப்டோட ஒரு டாப் லீடர்ஸ் நம்ம 4 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். உஷாராணி மேடம், செந்தில்குமார் சார், ஆரோக்கியசாமி சார். ஏன்னா ஒவ்வொன்னா ஒரு செக்ஷனை ஒருத்தர் பார்த்தாகணும். இத டாப் லீடர்ஸ் நீங்க உடனே முடிவு பண்ணிடாதீங்க, இவங்க 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 மட்டும் தான் பண்ணலாமா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட இருக்க 5 ப்ராஜெக்ட வந்து பிரிக்கணும். அப்ப 5 ப்ராஜெக்டுக்கு யார தலைமை போடணும்? அப்ப இப்ப பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ்க்கு பாத்தீங்கன்னா பாக்யராஜ், அது ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. பாக்யராஜ் சார்ல இருந்து, ராஜா சார்ல இருந்து, ஜி.கே. சாமி சார்ல இருந்து, பாலு பழனியாண்டி சார், நிறைய மாதேஸ்வரன், எங்கள்கிட்ட இருக்குது ஒரு நெட்வொர்க். அப்ப அவங்க எல்லாம் அதை பார்க்க போறாங்க. அப்ப ஸ்பீட் கிரிப்டோவை யார் பார்க்க போறா அப்படின்னா, பாபு சார், செந்தில்குமார் சார், உஷாராணி மேடம், ஆரோக்கியசாமி சார். எதுக்குன்னா உங்களுக்கு சிறந்த ஆலோசனை சொல்றதுக்கு, உங்களுக்கு ஈஸியா கத்து கொடுக்கறதுக்கும். சில பேர் என்ன நினைச்சாங்க, கிரிப்டோனா பயப்படுறாங்க. சார் இங்க என்ன, இப்ப சங்கர் சார் போட்ட பிளானு அப்படியே உங்களுக்கு பணமா மாறப்போகுது. அவ்வளவுதான் விஷயம். அப்படியே பணமா மாறப்போகுது. அப்ப அதெல்லாம் நீங்க கவலைப்படல. ரொம்ப எளிமையா பேசுவாங்க. அதனால ஒரு சில வார்த்தைகள் வந்து உஷாராணி மேடம் நீங்க கொஞ்சம் வெல்கம் பண்ணிருங்க எல்லாரையும். அதே அதுக்கு அடுத்தது செந்தில் சார் பேசிட்டு, ஆரோக்கியசாமி சார் பேசிட்டு வைண்ட் அப் பண்ணிக்குவோம். மேம் நீங்க ஃப்ரீயா இருந்தா பேசலாம். உங்களோட சார் ஹேண்ட் ஸ்லோ பண்ணீங்க. உஷாராணி மேடம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓ இவ்வளவு பேரு. மேம் மேம் அன்மினிட் இது கொடுங்க உஷாராணி மேடத்துக்கு. ஓகே மேம். ஹாய் சார். சார் வாய்ஸ் கேக்குதுங்க சார்? கிளியரா இருக்கு மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். ஸோ இனி வரும் காலங்களில் அது கிரிப்டோ வணக்கமாக மாறப்போகுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு கத்துக்கிறோங்கிற எண்ணம் நம்மளுக்கு கண்டிப்பா வரணும். காரணம் என்னன்னா, முதல்ல வரும்போது யாரெல்லாம் அதை எடுத்து நல்லா ட்ரெயின் பண்றாங்களோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா நினைச்சு பார்க்காத இடத்துக்கு அவங்களே வந்துருவாங்க. காரணம் என்னன்னா, ஆர்வம் தான். யாருமே எதுவுமே கத்துக்கிட்டு வரல. ஒவ்வொன்னா ஈவன் என்ன பேனா கையில எடுத்து பிடிக்கிறது கூட நம்மள யாருக்கும் தெரியாது. ஸோ ஒவ்வொன்னாதான் கத்துக்கிட்டு வந்தோம். அதே மாதிரிதான் கிரிப்டோவும் கத்துக்க போறோம். என்ன அப்படின்னா, வித் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு கிரிப்டோல வந்துட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா பேங்க்ல கூட நம்ம அமௌண்ட் கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு டிரான்சாக்சன் பண்ணுவோம். ஆனா இங்க அந்த வேலையும் இல்ல கிரிப்டோல.
அத்தனையுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல்ல இருந்துட்டே அத்தனை வேலையும் செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல அதுவும் டொனேஷனா தான் கொடுக்குறோம். பாருங்க, உதவி அப்படிங்கிறது நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்லயும் கை கொடுக்கற மாதிரி நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோலயும் கை கொடுக்க போகுது. அதுக்கு முதல் ஸ்டெப்பா பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பேரும் சேஃபால் வேலட்டை இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த 12 கீ என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுல நோட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி கூட நீங்களே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, தப்பே இல்ல. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த 12 வாரத்தை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, எல்லாமே லோயர் கேஸ்ல தான் இருக்கும். முதல்ல அழகா அந்த ஒரு டைம்க்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிக்கங்க. எகைன் நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்த டைம் வந்து கிரியேட் வேலட் கொடுக்காம இம்போர்ட் வேலட்ல அந்த 12 ஃப்ரேஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த 12 கீவேர்டையும் நீங்களா பொறுமையா ரிலாக்ஸா டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வேர்டுக்கு இடையில ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விடுங்க. 12 வேர்டும் நீங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு சக்சஸ் ஆட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலட் பாத்தீங்கன்னா அழகா ஆட் ஆயிடும். நீங்க அது வேணா செக் பண்ணி பாருங்க. ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. 2வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா கிரியேட் கொடுக்காம இம்போர்ட் கொடுங்க. அந்த 12 வேர்டையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி திருப்பி சேஃபால் வேலட்டுக்கு வந்துடும். எகெயின் 3வது ஸ்டெப் இன்னொன்னு பண்ணுங்க. எகெயின் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த 12 கீவேர்ட்ல ஒரே ஒரு லெட்டர் மாத்தி கொடுங்க. ஏன்னா கரெக்டா கொடுத்தா எப்படி வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு லெட்டர் மாத்தி கொடுங்க. அந்த ஒரு லெட்டர் மாத்தி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னு மட்டும் பாருங்க. இது உங்களோட வேலட்டோட கீவேர்டே இல்ல அப்படின்னு ராங் கீவேர்டு அப்படின்னு சொல்லி அதுலயே வந்துரும். சரிங்களா? அப்ப அவ்வளவுதான். இந்த 3ம் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இதோட இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நல்லா இன்னொரு டைம் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்பவும் போல சேஃபால் வேலட்டை இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த 12 கீவேர்ட்ஸை நோட் பண்ணி வச்சிருங்க. 2வது ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா எகைன் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த 12 கீவேர்ட்ஸை போட்டு இம்போர்ட் கொடுத்து உள்ள வந்துருங்க. 3வது ஸ்டெப் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த 12 வேர்டுல ஒரு சிங்கிள் வேர்டை மாத்த வேண்டாம், சிங்கிள் லெட்டர் ஒண்ணு மாத்துங்க. மாத்தி கொடுத்து பாருங்க, சேஃபால் வேலட் உள்ள போகுதான்னு செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இத நீங்களே டைம் கிடைக்கும் போது திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அழகா உங்களுக்கு கான்பிடென்ட் வந்துரும். அடுத்த நாளே என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் இது நீங்க செஞ்சு பாருங்க. நாளைக்கு நீங்களே என்ன பண்ணுவீங்க, இதுதான் கிரிப்டோவா, இந்த அளவுக்கு நம்ம தெரியாம இருந்துட்டுமே அப்படின்னு நீங்களா உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க 10 பேர்த்துக்கு இல்ல, 100 பேர்த்துக்கு இல்ல, 1000 பேர்த்துக்கு நீங்களே கைட்லைன்ஸ் கொடுக்குற அளவுக்கு தெளிவாயிருவீங்க. இது என்னோட வேண்டுகோளா இன்னைக்கு வைக்கிறேன். அத்தனையும் அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், டாலர் வாங்கி உள்ள USDT வாங்கி ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ இதுவே முதல் படியா ஸ்பீடு கிரிப்டோக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நேரங்கள் கருதி நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, இனி வரும் விடியல் கிரிப்டோ விடியலா அமையட்டும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் மீட்டிங்ல நம்ம தேனி ராஜேஷ் பேசுனத வந்து மேமோட ஸ்பீச் வந்து நேத்து வந்து எடுத்த மீட்டிங்கோட பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியே கண் கலங்கி உடனே பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உஷாராணி மேடம் மீட்டிங் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்க லீடர்ஸ் டீச்சர்ஸ் எடுக்கிற மீட்டிங் எந்த மீட்டிங்கும் மிஸ் பண்ண, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்திகள் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் தகவல் சொல்றேன். நம்மள வந்து இந்த ஸ்பீட் கேஸ்ல இங்க வந்து தலைவர்களா இருக்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அறிமுகமானவங்களும் இருப்பாங்க. அவர்கள் வந்து ஏதாவது வந்து வேற ப்ராஜெக்ட பத்தி உங்களுக்கு வந்து யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷன் நீங்க சங்கர் சாருக்கு இம்மிடியட்டா கொடுத்துருங்க, பாபு சாருக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த இந்த உலகம்லாம் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணமே துரோகங்கள் தான். இந்த பல பிரச்சனைக்கு முக்கிய காரணமே துரோகம் தான். அந்த துரோகங்கள்லாம் இங்க இருக்கக்கூடாது. எதிரிகளை நீங்க ஈஸியா அடையாளம் கண்டுருவீங்க. நம்ம எய்தாப்புல ஒருத்தர் வர்றாருன்னா அவர் எதிரின்னு அடையாளம் கண்டுருவீங்க. ஆனா துரோகம் பண்றவனை யாரும் அடையாளம் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கெல்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்டுக்கு எதிரா அது யார் செய்தாலும் அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொடுக்கணுங்கிறத இந்த இதுல சொல்லிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு தகவலும் சொல்லிக்கிறேன் சார். இப்ப வந்து ப்ராஜெக்ட் வந்தது டே 1ல நீங்க பாத்துருக்கீங்க. ஏன் வந்து சங்கர் சார் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டு இருக்காருன்னா உங்களுக்கு தெரியாது. மொத்தமா கொடுத்தாச்சுன்னா இதை இன்னொருத்த காப்பி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் கேப்பிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்னா கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ரிவர்சபிள் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காரு. நீங்க 1 கோடி பேர் வந்தாலும் அந்த ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நுணுக்கமா இந்த சாப்ட்வேர் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நண்பர்களே. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா இங்க பொறுமை ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, டே 1ல என்ன சொன்னோம், லெவல்
சாரி டொனேஷன் வந்தது. இன்னைக்கு வந்து 12 பேர் டைரக்ட் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 500, 1000 இல்ல 6000 ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஆனா இதுல அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து இந்த லெவல் பிளான்ல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்காக திட்டம் தான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம கிரிப்டோ லான்ச் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியசாமி சார், இவரை பத்தி சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி கிரிப்டோல. டெய்லி ஒரு ஸ்லைடு எடுத்து நம்மளுக்கு போட்டுட்டு இருக்காரு. அவர் போடுற ஸ்லைடு எடுத்து நீங்க குரூப்ல இருந்து எடுத்து நீங்க உங்க ஸ்டேட்டஸா வச்சாலே போறோம். மிகப்பெரிய என்ட்ரிஸ் எல்லாம் வரப்போகுது. ஆகவே இந்த வாரம் முழுக்க நம்ம கிரிப்டோ வாரமாவே கொண்டாட போறோம். வெல்கம் மிஸ்டர் ஆரோக்கியசாமி சார். சார், வெகு வெகு உற்சாகமான காலை வணக்கம். சங்கர் சாருடைய பேச்சை கேட்டது உடனே எல்லாருக்கும் புல்லரிச்சிருச்சு. அமெரிக்காவில் ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் அந்த அமெரிக்க கருப்பர்களுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காந்தி மகானுடைய வாக்கியம் இந்திய சரித்திரத்தை மாற்றுச்சு. இன்னைக்கு சங்கர் சார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையும் மாற்ற போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கண்கூடா உணர்ந்தோம். இது வெறும் சிஸ்டம் இல்ல, நம்முடைய நரம்பு, நாடி நரம்பு அத்தனையும் மாற்ற போகிற விஷயம். நான் இப்ப எல்லாரும் நான் 62 62 இயர்ஸ் யங் அப்படின்னு தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பொது வாழ்க்கை கிடைச்சதா நான் நினைக்கிறேன். 25 வருஷம் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தால் கூட அதில் கற்றுக்கொண்ட அனுபவங்களும் அதில் பெற்றுக்கொண்ட நண்பர்களும் அதை மூலதனமா வச்சுதான் இப்ப வாழ்க்கையை நம்ம மாத்த போறோங்கிறத நான் உண்மையிலே உணர்றேன், நம்புறேன். இன்னைக்கு ஸ்பீட் கிரிப்டோ உலகம் இப்போது உங்கள் கையில். இந்த ஒரு வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்த போகுது. அதற்கான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாராயாச்சு. இதை வந்து உணர்ந்து கிரிப்டோங்கிற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை, அது நம்ம வாழ்க்கையை மாத்த போற ஒரு அட்சய பாத்திரம்ங்கிறத மட்டும் உணர்ந்து கொள்வோம். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தால் கூட அது ரொம்ப எளிமையா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போறோம். அதனால அத்தனை பேருடைய வாழ்க்கையும் குறைந்தது இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து அந்த சங்கர் சார் சொன்ன அத்தனை வார்த்தையும் கேட்டவங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்கிறத மட்டும் நம்பினா போதும். பின்னாடி வந்தாலே அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும்ங்கிறத நம்புவோம். நிச்சயமா அனைத்தும் நடக்கும், நல்லதே நடக்கும், நம்புவோம், வாழ்க்கை மாறும். நன்றி நன்றி ஆரோக்கியசாமி சார், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. நெக்ஸ்ட் வந்து செந்தில்குமார் சார், வெல்கம். வணக்கம் சார். அனைத்து பிபிஏ ஸ்பீட் கேஷ் ஸ்பீட் கிரிப்டோ மில்லியனர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். இந்த நாள்ல ரொம்ப அருமையான கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையில ஜே.கே. சாம் சார் ஆரம்பிச்சப்போ மனதின் வலிமை குறித்தும் மனதினுடைய எண்ணத்தை எப்படி நாம செயல்படுத்த வேண்டும், எப்படி நாம எல்லாரும் ஒரு நடமாடும் பிராட்காஸ்டிங் ஸ்டேஷனாக மாற வேண்டும் என்பதை குறித்தும் ரொம்ப அழகாக சொன்னாரு. சோ நம்முடைய மனதுல எந்த சிந்தனைய நீங்க விதைக்கிறீங்களோ, எந்த சிந்தனைய நீங்க தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்களோ, அதுதான் செடியாகி மரமாகி கனி கொடுத்து அது எல்லா இடத்துலயும் பரவக்கூடிய ஆழ விருட்சமாக மாறும். ஸோ இந்த நாள் காலையில விதைக்கப்பட்ட எல்லா நேர்மறை சிந்தனைகளுக்காக எல்லாம் உள்ள இறைவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறோம். அதே போல இன்னைக்கு நம்ம ராமலிங்க சார் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் நம்முடைய ஸ்வீட் கேஷ்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சங்கர் சார் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் பூஸ்ட் மேல பூஸ்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஸ்பீட் கிரிப்டோனுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாம முன்னேறி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன், அடைந்தே தீர்வோம் என்று முழக்கமிட்டாங்க. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இப்போ நம்முடைய எண்ணத்துல எதை விதைக்கிறோமோ, அவங்க சில வருடங்களுக்கு முன்பாக, மாதங்களுக்கு முன்பாக அந்த விதையை விதைச்சிட்டு அதை நோக்கி முன்னேறினதுனால இன்னைக்கு இந்திய நாடு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது, நம்ம அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ பொருளாதார சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்ற எண்ணத்தோடு வருகிற ஆகஸ்ட் 15 பொருளாதார சுதந்திரம், முக்கியமா டிஜிட்டல் பொருளாதார சுதந்திரத்துக்கான வித்து விதைக்கப்பட போகிறது. அதுக்கு முன்னால நீங்களும் நானும் நம்முடைய மனதுல அதை விதைக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு இந்தியனுடைய சுதந்திர போராட்டம். பொருளாதார சுதந்திரம் கிடையாது, இந்திய பொருளாதார சுதந்திரம் கிடையாது, உலக பொருளாதார சுதந்திர தினமாக
மாற வேண்டும். அதுக்கான விதையை தான் வருகிற ஆகஸ்ட் 15 விதைக்க போறோம். அப்ப நம்ம எல்லாருமாக சேர்ந்து இந்த வார்த்தைய சத்தமா, தைரியமா, உறுதியா சொல்லுங்க. இது ஒரு முழக்கமாகவே முழக்கமிடுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட யாரால எங்கெங்க முடியுமோ, மலை மேல இருக்கிறவங்க மலை முகட்டுல போய் சொல்லுங்க, பீச்சில் இருக்கவங்க போய் பீச்சில் சொல்லுங்க, காட்டுல இருக்கவங்க போய் காட்டுல சொல்லுங்க, வீட்டு மாடியில போய் சத்தமா சொல்லக்கூடியவங்க இந்த பிரபஞ்சத்துக்கு உறக்க கேட்கும்படி அதை சொல்லுங்கள். என்றால் நாம சொல்லுகிற சொல்லின் அந்த பிரதிபலிப்பு எல்லா இடத்திலும் எதிரொலிக்கும் பொழுது அதற்குரிய பலனை நம்முடைய பிரபஞ்சம் நமக்கு திரும்ப தரப்போகுது. இது ஒரு வேடிக்கையாகவோ விளையாட்டாகவோ சொல்ல, இதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன். நாம எடுக்க போற இந்த பொருளாதார சுதந்திர போராட்டம் அநேகருக்கு விடுதலை வாங்கி தரப்போகுது. அதுல நீங்க எல்லாருமாக சேர்ந்து பொருளாதார சுதந்திர போராட்ட தலைவர்களாக மாற வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான கருத்தும் வேண்டுகோளும் கூட. So let us become the financial freedom fighters for the world. உலக பொருளாதார சுதந்திர போராட்ட தலைவர்களாக நாம மாறுவோம். அதுக்கு நிறைய தலைவர்கள் தேவை, நிறைய மக்கள் தேவை, நிறைய நாடுகள் தேவை. அதை இணைக்கக்கூடிய ஒரு பிராட்காஸ்டிங் ஸ்டேஷனாக நீங்க ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஸோ உங்களை சரியா டியூன் பண்ணி வச்சுக்குங்க. எந்த அளவு நீங்க மைனூட்டா உங்களை டியூன் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ரிசீவிங் ஸ்டேஷன் நல்லா ஒர்க் ஆகும். சரியான நேரத்தில் சரியான மக்களை நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா அதுல கொஞ்சம் மந்தம் இருந்ததுன்னா அது முடியாது. அதனால நம்ம முயற்சி செய்வோம். இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புறேன். போன வாரம் சொல்லி இருந்தோம், அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வாரம் முழுவதுமே அல்லது வருகிற நாட்கள் முழுவதுமே கிரிப்டோவுக்கு அதிகமான ஆயத்தம் நடைபெற வேண்டும் இல்லையா? அதனால இன்று மாலை தலைவர்கள் அனுமதித்தால் நாம மாலை 6 மணிக்கு மீண்டும் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்த போகிறோம். அதே போல வருகிற சனிக்கிழமையும் கூட கிரிப்டோ பத்திய ஜூம் மீட்டிங் நடைபெற இருக்கிறது. நீங்க எல்லாரும் சம்மதித்தால், நீங்க அநேகரை கொண்டு வர முயற்சி செய்தால் அதை ஒரு பிரம்மாண்ட கூட்டமாக மாற்றலாம். அதனால தயவு செய்து எல்லாரும் மனதளவுல ப்ரிப்பேர் ஆகி கொண்டு வாங்க. நான் என்னுடைய சேஃபால் வேலட்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். 2 வேலட்ல 50 யூஎஸ்டிடி நான் வைத்து விட்டேன். இன்னும் என்னுடைய மற்ற குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அதை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நிறைய பேரை நேரடியாக வரவழைச்சு அவங்களுக்கு சேஃபால் வேலட்டை ஓபன் பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு யூஎஸ்டிடி பிஎன்பியும் லோட் பண்ணி கொடுத்து அவங்களையும் நான் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ நண்பர்களே, தயவு செய்து இதை நம்ம எல்லாரும் செய்து முடிப்போம். ஒவ்வொருவரும் கண்டிப்பா 6 பேருக்கு மேல கொடுத்தாகணும். சிஸ்டம் ப்ரொமோட்டர்களை உருவாக்கி ஆகணும். சேவ்பால் வேலட்டை ஓபன் பண்ணி ஆகணும். நீங்க இதை நேர்மறையா சொல்லுங்க. நான் டைரக்டா 12 பேரை கொடுத்துட்டேன், 12 பேர் கொடுக்க வைக்க போறேன். 12 பேரும் கொடுத்த பின்பு எல்லாருடைய வேலட்லயும் நான் சேவ்பால் வேலட்டை டவுன்லோட் பண்ண வைக்க போறேன். நான் உங்களுடைய 51 யூஎஸ்டியும் $2 மதிப்புள்ள பிஎன்பியும், இப்படி உங்களுக்கு நீங்களே நேர்மறையா அஃபர்மேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த காலையில சொல்லக்கூடிய அந்த வார்த்தைங்க, அதை நீங்க சொல்ல வைத்தீங்கன்னா, சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அதான் எண்ணத்தின் வலிமை. அதை நாம புரிந்து கொண்டு செயல்படுத்தும். வெறும் பேசுறவங்களாக இல்லை. ஸ்பீட் கிரிப்டோ, ஸ்பீட் கேஷ்ல இருக்கவங்க வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது, செயல் வீரர்கள் என்பதை செய்து காட்டுவோம். நிச்சயமான ஒரு பொருளாதார சுதந்திரத்தை இந்த உலகத்துக்கு நாம பரிசளிப்போம். டிஜிட்டல் பொருளாதார சுதந்திரம் என்று ஒரு முழக்கத்தை நாம முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.